அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி சென்னை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்து செய்தியாளர் சந்திப்புல கடம்பூர் ராஜு ஒரு பதில சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி 2021 சட்டசபை தேர்தலில் நின்று நம்ம வெற்றி பெற்றோம்னா நம்ம முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு என்ன அவசரத்துல அந்த அவர் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாருன்னு தெரியல. தன்னுடைய சொத்துக்களை மறைச்சு ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. இந்த மலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் இது ஒரு புகாரா கொடுத்திருக்காரு. அது விசாரணைக்கு வரும்போது அந்த சேலம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கில் முகாந்திரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் விசாரணை நடத்தலாம் சொல்லிட்டு சேலம் குற்றப்பிரிவு போலீஸாருக்கு ஒரு பரிந்துரை பண்ணுறாங்க. சேலம் குற்றப்பிரிவு காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்க எடப்பாடி பழனிசாமி மீது விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துருச்சு. எம்எல்ஏ பதவி பறிபோகுங்கிற ஒரு பயத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக சென்னை உயர்நீதிமன்றம் போயிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அவர் மலானிங்கிறவர் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர், இந்த கட்சியிலேயே போட்டியிடாதவர், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே வாதாடுறாரு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்கை தேர்தல் வழக்கை விசாரிக்க எந்த தடையும் கிடையாது. நீங்கள் சேலம் குற்றப்பிரிவு விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. குற்றவியல் நடைமுறைப்படி எடப்பாடி பழனிசாமி விசாரணை நடத்தும் போது முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுதா. ஒரு தேர்தல் ஆணையத்தையே உண்மைக்கு புறம்பாக ஒரு சொத்துக்களை மறைச்சு கணக்கு காட்டுறவர் இவர் அதிமுகனுடைய கட்சிக்கு தலைமைக்கு வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் ஒன்னே ஒன்று நமக்கு நல்லா புரியுது, எப்படி தேர்தல் ஆணையத்திலேருந்து தன்னுடைய சொத்துக்களை மறைச்சு ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டிக்கிட்டு தொண்டர்களை மதிக்காமல் தொண்டர்களுடைய விதியை சுக்குநூறாக்கி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக ஒரு அலங்காரப்படுத்திக்கிறாரு. இந்த அலங்காரப்படுத்தி கொண்ட பொதுச் செயலாளர் பதவியை எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கலை. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகனுடைய தலைமையாகவும் ஏத்துக்கிறல. கடம்பூர் ராஜு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு, 2026 திமுக ஆட்சிக்கு வந்தா நாடு உருப்படாது அப்படின்னு சொல்றாரு. தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தும். திமுக ஒரு 50% வாக்குறுதியை கூட நீங்க நிறைவேற்றலை. 2021 திமுக மக்களை ஏமாற்றி தான் ஆட்சி கட்டிலே அமைந்திருக்காங்க. இப்போ 2026 மக்கள் ஏமாற மாட்டாங்க, திமுக துரத்தி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு எதிர்கட்சியா அவர் சொல்றத நம்ம ஏத்துக்கலாம். திமுக ஒரு 50% கூட அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படின்னு பரவலா மக்கள் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா எப்படி வரும்? அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில எப்படி அதிமுகனுடைய ஆட்சியை கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. அதிமுக மிகப்பெரிய பிளவை சந்திச்சிருக்குன்னு கூட தெரியாமலா போச்சு கடம்பூர் ராஜுக்கு. இதே கடம்பூர் ராஜு கலந்தாய்வு கூட்டம் சொல்லிட்டு அவர் ஏரியாவில் நடத்தும் போது மிகப்பெரிய அளவுல கூச்ச குழப்பங்கள் சண்டைகள் அடிதடிகள்லாம் நடந்தது அவருக்குன்னு தெரியாதா? கட்சி ஒருங்கிணைந்தாதான் நம்ம திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தெரியாதா? கட்சி ஒருங்கிணையாம அதிமுகவுடைய ஆட்சியை எப்படி கொண்டு வருவாங்க? ஓபிஎஸ் வெளியில இருக்கணும், டிடிவி தினகரன் வெளியில இருக்கணும், சசிகலா வெளியில இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையே போதும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்கள் அங்கீகரிக்கல அப்படிங்கணும் தொடர் தோல்விகளே அதுக்கு ஒரு சான்றா இருக்குல்ல. இருந்தும் நான் திமுகவுடைய ஆட்சியை மக்கள் இனிமே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வழிவகை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் வர்றாங்களா? வரமாட்டேங்கிறாங்க. கூட்டணி வைக்க வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கினாலுமே நமக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி வேணும் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. இங்கே அதிமுக சுக்குநூறாக கிடக்கிறத பார்த்துட்டு யாரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கல. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பொதுமக்களும் ஏற்றுக்கிறல, தொண்டர்களும் ஏற்றுக்கிற. இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக சொல்றது மாதிரி திமுக என்னென்ன செய்ய சொல்றோம் அதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையா தலையாட்டிக்கிட்டே இருக்காருன்னு கடம்பூர் ராஜுக்கு தெரியாதா? அதிமுக பிளவுபட்டிருக்கே, ஒன்றிணைந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும். இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா வெற்றி பெற முடியாது. நம்ம ஓபிஎஸ் உள்ள இழுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது அவங்களுக்கு. இப்போ எந்த குருட்டு தைரியத்தில் இதை சொல்றாங்க? கடைசி வரைக்கும் இது குருட்டு தைரியம் தான்.
இந்த சோம்பேறிகள் வந்து இப்போ ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நக்கல் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கதை தான் கடம்பூர் ராஜு. பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிற வரைக்கும் யாருடைய கனவும் பலிக்காது. கடம்பூர் ராஜு சொன்னதுன்னா ஒரு அதிமுக காரனா திமுகவை எதிர்க்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி வர்றதுக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அணியில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.